ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ரெயின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அப்ளிகேஷன் சம்ஸ்லேயே ரொம்ப ஈஸியான டாப்பிக்கில் ஒன்று ட்ரெயின்ஸு. இது வந்து நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறீங்கிற பொறுத்து இதுவே நிறைய பேர் ஃபார்முலா மெத்தட்லேயே யூஸ் பண்ணி படிப்பாங்க. லைக் மெத்தட்ஸாக பிரித்து ஒவ்வொரு மெத்தடுக்கு இந்த ஃபார்முலா வரும், அது மாதிரி யூஸ் பண்ணியும் படிப்பாங்க. அண்ட் கான்செப்ட் ஓரியன்டாக அதை புரிஞ்சுக்கிட்டு எந்த கொஸ்டின் வந்தாலும் அப்படியே கான்செப்ட் வைஸ் அப்ரோச்சும் பண்ணுவாங்க. நாம் இன்னைக்கு எப்படி பார்க்க போறோம்னா கான்செப்ட் வைஸ் அப்ரோச் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன் நம்ம வந்து கான்செப்ட் வைஸ் ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறதுக்கு ரீசன் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபார்முலாவும் யூஸ் பண்ணி போடலாம், பட் நீங்கள் வந்து ஒவ்வொரு மெத்தடுக்கும் ஃபார்முலா மெமரி பண்ணி வச்சுருக்கணும். அண்டு உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக கேட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்கும். இது எந்த மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணலாம், எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே வந்து நீங்கள் ஸ்டக் ஆகுவீங்க. ஆனால் ஒன்ஸ் நீங்கள் அந்த எப்படியெல்லாம் இந்த கொஸ்டின் வந்து நம்மளுக்கு கேட்பாங்க, அதுல என்னெல்லாம் கான்செப்ட் இருக்கு அப்படிங்கிறத கான்செப்ட்ல நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா போதும். நீங்க ஃபார்முலாவே யூஸ் பண்ணாம நீங்க அதாவது புரிஞ்சுக்கிட்ட கான்செப்ட் அப்ளை பண்ணி அந்த சம வந்து போட்டுடலாம். அப்படிதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுலயும் நாம வந்து இன்னைக்கு ஃபுல்லா டீட்டெயில்டா பார்க்க போறது இல்ல. ஜஸ்ட் இதுல என்ன இருக்கு, இது எது மாதிரி கொஸ்டின், அதாவது இந்த ட்ரெயின்ஸ் கொஸ்டின்ல எது மாதிரி எல்லாம் கேட்பாங்க அண்ட் என்னெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ரொம்பவே பேசிக்காக தான் இருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து தான் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுல 2 விதமா பிரிக்கலாம். ட்ரெயின்ஸ்ல வந்து எது மாதிரி கேட்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரெயின் வந்து ஒரு கிராஸ், ஏதாவது ஒன்று கிராஸ் ஆகுது, ஒரு ஆப்ஜெக்ட் இது மாதிரி ஒன்று கிராஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு மெத்தடை வச்சு கேட்பாங்க. இன்னொரு சைடு பார்த்தோம்னா, இப்போ 2 ட்ரெயின்ஸ் இருக்கு, இந்த 2 ட்ரெயின்ஸுமே வந்து ஒன்று கிராஸ் ஆகிக்குது, இல்லை சேமா போய் எங்க அதாவது அதோட ரீச்சிங் டிஸ்டன்ஸ், அதாவது இப்போ வந்து ஒரு ட்ரெயின் வந்து இப்போ 7 PM சென்னையில ஸ்டார்ட் ஆகுதுன்னு வைங்க, கிளம்புது. இன்னொரு ட்ரெயின் வந்து இப்போ பெங்களூர்ல அதே 7 PM ஸ்டார்ட் ஆகுது. இந்த ரெண்டும் எங்க மீட் பண்ணிக்கும் அப்படிங்கிற மாதிரியும் கேட்பாங்க. அண்ட் தென் அது என்ன டைம்க்கு மீட் பண்ணிக்கும், இது மாதிரி கொஸ்டின்ஸும் வரும். அதுதான் இதையே 2 விதமா பிரிச்சிருவாங்க ஃபர்ஸ்ட். அதாவது பிரிச்சிருவாங்க மீன்ஸ் நாம பிரிச்சு அதை அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்ப வந்து அதுதான் கிராசிங் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது அந்த மீனிங்ல தான் வரும். இப்ப நீங்க ஒரு ட்ரெயினையோ ஒரு பிளாட்ஃபார்மையோ இது மாதிரி ஒவ்வொன்றையும் கிராஸ் பண்ணி போறத பத்தி அந்த கொஸ்டின்ல பேசியிருக்காங்களா, இல்ல லென்த் ஃபைன் பண்றது, அந்த ட்ரெயினோட ஸ்பீடு, இப்ப அந்த பிளாட்ஃபார்மோட லென்த், அது எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல அதை கிராஸ் ஆச்சு, இது மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம கிராசிங் ஆப்ஜெக்ட்ல எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தா மீட்டிங் ட்ரெயின்ஸ் அப்படின்னு பார்த்தா, அதான் நான் இப்ப சொன்னேன்ல, இப்ப 2 ட்ரெயின் சேம் டைம்க்கு கிளம்புது, அது எப்ப மீட் பண்ணும், எத்தனை மணிக்கு மீட் பண்ணும், எங்க வந்து அந்த இவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்தா அதோட ஆவரேஜ் ஸ்பீடு எவ்வளோவா இருக்கும், இது மாதிரி கேட்கறது தான் வந்து இந்த செகண்ட் டைப்பா நம்ம வச்சிருக்கோம்ல மீட்டிங் ட்ரெயின்ஸ், இதுல கேட்பாங்க. இப்ப இதுக்கு நீங்க என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் பேசிக்கா அப்படின்னா, உங்களுக்கு பேசிக் ஃபார்முலா ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க. டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம்னு. இது உங்களுக்கு நல்லா தெரியும், இருந்தாலும் நான் ஒரு டைம் சொல்லிடுறேன். டிஸ்டன்ஸுங்கிறது என்னன்னா, ஒரு ட்ரெயினோட லென்த்தோ இல்லை ஒரு பிளாட்ஃபார்மோட லென்த்தோ இருக்கிறத வந்து நம்ம டிஸ்டன்ஸா நம்ம எடுத்துக்குவோம். அதை தான் வந்து இங்க டி அப்படிங்கிற வேரியபிள்ல நம்ம எடுத்துக்குவோம். நான் இங்க எழுதுறேன், d equal to s into t. ஓகேவா? இப்ப எஸ்ங்கிறத என்னவா எடுத்துக்குவோம்னா, ஒரு ட்ரெயின் இப்ப போகுது அப்படின்னா அதோட ஸ்பீடு என்னவா இருக்கும் அப்படிங்கிறத, அதாவது என்ன வேகத்துல போகுது அப்படிங்கிறத நம்ம என்ன எடுத்துக்குவோம், ஸ்பீடு எடுத்துக்குவோம். இப்ப அந்த ட்ரெயினையே இன்னொரு லைக் ஏதாவது ஒரு பஸ்ஸோ காரோ இவ்வளோ வேகத்துல கிராஸ் ஆகுது, அது மாதிரி
இடத்துல எல்லாம் நம்ம அதை வந்து எஸ்ன்னு டினோட் பண்ணுவோம் ஸ்பீடா. இதுவே டீங்கிறது உங்களுக்கு தெரியும் டைம்னா வந்து இப்ப அந்த ட்ரெயின் எவ்வளோ டைம் அந்த பிளாட்ஃபார்மை ரீச் ஆக எடுத்துக்குச்சு, இல்ல அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் இந்த ஒரு ஆப்ஜெக்டை கிராஸ் ஆகுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மை கிராஸ் ஆகுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துச்சு, இது மாதிரி சினாரியோல உங்களுக்கு டி வந்து டைம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப இதோட யூனிட்ஸ் பார்த்தா டி பார்த்தா நம்மளுக்கு எப்படி கொடுப்பாங்கன்னா கிலோமீட்டர், மீட்டர் இது மாதிரி கொடுப்பாங்க. டி பார்த்தா உங்களுக்கே தெரியும் செகண்ட்ஸ்ல கொடுப்பாங்க, இல்ல மினிட்ஸ் இது மாதிரி கொடுப்பாங்க யூனிட். சாரி, டைம்ங்கிறது யூனிட் செகண்ட்ஸ்ல இருக்கும். இதுவே ஸ்பீட் அப்படின்னா கிலோமீட்டர் பெர் ஹார் இது மாதிரி நம்மளுக்கு அதோட யூனிட்ஸ் இருக்கும். இதை பத்தி டீட்டெயிலா நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இதை எப்படி வந்து நம்ம கொஸ்டின்ஸ்ல அப்ரோச் பண்ணணும்னு. இப்ப நெக்ஸ்ட் பார்த்தா இந்த ஒரு கிராசிங் ஆப்ஜெக்ட்னு பார்த்தோம்ல, ஒரு ட்ரெயின் ஒரு ஏதாவது ஒன்ன கிராஸ் ஆகி போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்ல, அதுல வந்து நம்ம ரெண்டு விதமா பிரிக்கலாம். இப்ப ஒரு ட்ரெயின் இருக்கு, நீங்க இந்த கொஸ்டின் எப்படி நீங்க அப்ரோச் பண்ணலாம்னா, ஒரு கொஸ்டினை பார்த்தா நீங்க அதை டைரக்டா படிச்சுட்டு அதை அப்படியே நீங்க சால்வ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, இப்படி அந்த ட்ரெயின் இருக்குன்னா அதை இப்படி கிராஸ் ஆகிருக்கும். அது மாதிரி நீங்க இமேஜின் பண்ணி போட போட உங்களுக்கு வந்து இது ஒரு லைக் நீங்க ரீசனிங்ல எல்லாம் பசில் போடுவீங்கல்ல என்ஜாய் பண்ணி, அது மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? இப்ப எதுக்கு சொல்ல வந்தேன்னா, கிராசிங் ஆப்ஜெக்ட்ல வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்குன்னு சொன்னேன். இப்ப ஒரு ட்ரெயின் வந்து ஒரு நோ லென்த் இருக்க ஆப்ஜெக்டையும் கிராஸ் பண்ணும், லென்த் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டையும் கிராஸ் பண்ணும். வாங்க அதை டீட்டெயிலா பார்க்கலாம். இப்ப பாருங்க, கிராசிங்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பாயிண்ட் ஆப்ஜெக்ட்ல போல், மேன், போஸ்ட்ன்னு சொல்றாங்க. இப்போ ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்குன்னா ஒரு லேம்ப் இருக்கு, லேம்ப் போல் இருக்கு, அதை வந்து கிராஸ் ஆகி போகும்ல ட்ரெயின். அப்ப வந்து அதுக்கு வந்து மூமெண்டே இருக்காது, அப்படியே இருக்கும். இது மாதிரி அந்த ஸ்டாண்டர்டான ஒரு ஸ்டேபிளான ஒரு இதையும் ஆப்ஜெக்டையும் கிராஸ் பண்ணி போகும். அதுவே வந்து இன்னொன்னும் இருக்கும், அதாவது ட்ரெயினோ இல்ல பஸ்ஸோ இல்ல இப்போ ஒரு பர்சன் வந்து ஜாக்கிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களையும் கிராஸ் பண்ணி போகும். இது மாதிரி கிராஸ் பண்ணி போறதுலயே நம்ம ரெண்டு விதமா பிரிக்கலாம். அதுதான் நெக்ஸ்ட் பார்க்க போறோம். அதுதான் வந்து எப்படி பிரிச்சிடறோம்னா, நோ லென்த் ஆப்ஜெக்ட், சர்டைன் லென்த் ஆப்ஜெக்ட் அப்படின்னு பிரிச்சிடறோம். இப்ப நோ லென்த் ஆப்ஜெக்ட் அப்படின்னா எதையெல்லாம் சொல்லலாம்னா, இப்ப ஒரு ட்ரெயின் கிராஸ் ஆயிட்டு இருக்கும்போது நான் அங்க நின்றுட்டு இருக்கேன், இல்ல நீங்க அங்க வந்து நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னா, நம்மள அது கிராஸ் ஆகி போச்சுன்னா நாம ஒரு லென்த் ஆப்ஜெக்டா கிடையாது. நாம லென்த் இல்லாத ஒருத்தர் நம்ம நின்றுட்டு இருக்கும்போது ட்ரெயின் கிராஸ் பண்ணி போகுதுன்னா அந்த இடத்துல நம்ம கொஸ்டின் அப்ரோச் பண்றது எப்படியா இருக்கும்? நம்மளுக்கு அங்க வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல நாம இருந்தோம் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் ட்ரெயின்ல அதாவது ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க, ஸ்பீட் கொடுப்பாங்க, நம்மள இவ்வளோ செகண்ட்ல கிராஸ் ஆகி போச்சு இது மாதிரி கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க. அதாவது லென்த்தே இல்லாத ஆப்ஜெக்டா. இது நோ லென்த் ஆப்ஜெக்ட்லயே வந்து ரெண்டு விதமா பிரிக்கலாம். இப்ப நானே அங்க நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னா அதை வந்து அதாவது ஸ்டேபிளான ஒன்னா சொல்லலாம். அததான் இங்க வந்து ஸ்டாண்டிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுவே நானே அங்க வந்து ஓடிட்டு இருக்கேன், நான் ஓடிட்டு இருக்கேன், இந்த ட்ராக்குக்கு ரயில்வே ட்ராக் இருக்கு, அதுக்கு பக்கத்திலேயே நான் ஓடிட்டு இருக்கேன்னு வைங்க. அப்ப ட்ரெயின் இப்ப மூவ் ஆயிட்டு இருக்கும், நானும் அதோட என்ன பண்ணிட்டு இருப்பேன், ஓடிட்டு இருப்பேன். அப்ப வந்து அங்க ஏதோ ஒரு மூவ்மெண்ட் நடக்குது. ஸோ நான் ஒரு மூவிங் ஆப்ஜெக்டா இருப்பேன், ட்ரெயினும் போயிட்டு இருக்கும். ஸோ அது மாதிரி கேஸ்ல மூவிங் ஆப்ஜெக்ட் ரெண்டாவது தான் நம்ம அதான் அதுலயே ரெண்டு விதமா நம்ம பிரிக்கிறோம். மூவ் ஆகாம இருக்கிறது ஒண்ணு, ஸ்டேபிளா இருக்கிறது ஒண்ணு, மூவ் ஆகுறது ஒண்ணு. இப்ப இந்த ஸ்டேபிளா இருக்குது பாருங்க, அங்க கொஸ்டின் நீங்க அப்ரோச் பண்ணும்போது எந்த சேஞ்சஸ் அதாவது எக்ஸ்ட்ராவா நீங்க எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை, கொடுத்துருக்கிறத அப்படியே எடுத்து போட்டு நீங்க டைரக்டா சால்வ் பண்ணிடுவீங்க. இதுவே இப்ப இந்த மூவிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னு வரும்போது நீங்க கொடுத்துருக்கிற இப்ப நான் ஓடிட்டு இருந்திருப்பேன்ல, எனக்கு ஒரு ஸ்பீடு இருந்திருக்கும், ட்ரெயின் போயிட்டு இருந்துச்சுல அதுக்கு ஒரு ஸ்பீடு இருந்திருக்கும். இந்த ரெண்டு ஸ்பீடையும் நம்ம ஆட் பண்ணி தான் ஸ்பீடு. இப்ப டி சொன்னேன்ல, டி ஈக்குவல் டு
எஸ் இன்டு டீன்னு அது மாதிரி ஃபார்முலால நீங்க போடும்போது அந்த ஸ்பீடு ரெண்டையும் வந்து நீங்க ஒட்டுக்கா கொண்டு வரலாம். இப்ப நான் இருந்தேன், இப்ப ட்ரெயின் மூவ் ஆயிட்டு இருந்துச்சு, 2 பேரும் ஒரே டைரக்ஷன்ல ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த ஸ்பீடு ரெண்டையும் என்ன பண்ணலாம்னா மைனஸ் பண்ணணும். அதாவது ஸ்பீடு 1 என்னோட ஸ்பீடையும் ட்ரெயினோட ஸ்பீடையும் மைனஸ் பண்ணணும். இதுவே வந்து நான் ட்ரெயின் இப்படி வந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல ஒடியாந்துட்டு இருக்கேன், ஓகேவா? அப்படி இருக்கும்போது என்னோட ஸ்பீடையும் ட்ரெயினோட ஸ்பீடையும் என்ன பண்ணலான்னா ஆட் பண்ணணும், ஓகேவா? இதுதான் வந்து மூவிங் ஆப்ஜெக்ட்ல இருக்கிற ஒரு பாயிண்ட். அதாவது அந்த ஸ்பீடை மட்டும் நம்ம ஆட் பண்ணணும் இல்ல மைனஸ் பண்ணணும், ஓகேவா? அது அவங்களோட டைரக்ஷனை பொறுத்து. இதுவே சர்டைன் லென்த் ஆப்ஜெக்ட் அப்படின்னா இப்ப ஒரு ட்ரெயின், சேம் ட்ரெயினே ஒரு பிளாட்ஃபார்ம், அந்த பிளாட்ஃபார்மை கடந்து கிராஸ் ஆகி போகுதுன்னா அந்த பிளாட்ஃபார்மோட லென்த் கொடுத்துருவாங்க. இப்ப ட்ரெயினோட லென்த் ஆல்ரெடி இருக்கும், இந்த 2 லென்த்தையும் நம்ம ஆட் பண்ணுவோம், ஓகேவா? இது மாதிரி ஒரு சேஞ்சஸ் மட்டும் அங்க வரும், அதாவது லென்த் ஆப்ஜெக்ட்ல. மற்றபடி அதுக்கு வந்து மூவ்மெண்ட் இருக்காதனால ஸ்பீடு வெறும் ட்ரெயினோட ஸ்பீடை மட்டும் கன்சிடர் பண்ணுவோம். இதுவே அதுல ஸ்டேபிளா இருக்கிறது இப்ப பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கிட்டா, அதுலயே மூவிங் ஆப்ஜெக்ட்னு எடுத்துக்கிட்டா, சர்டைன் லென்த்லயே மூவிங் ஆப்ஜெக்ட்னு எடுத்துட்டா, இப்போ ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்கு, அதோட பேரலாவே இன்னொரு ட்ரெயினும் கூட போயிட்டு இருக்கு அப்படின்னா இப்ப இதுக்கும் ஒரு என்ன இருக்கும், ஸ்பீடு இருக்கும், லென்த் இருக்கும். இந்த ட்ரெயினுக்கும் இந்த செகண்ட் ட்ரெயினுக்கும் ஒரு ஸ்பீடு இருக்கும், லென்த் இருக்கும். ஸோ இந்த 2 லென்த்தையுமே அதாவது 2 லென்த்தையுமே கன்சிடர் பண்ணணும், 2 ஸ்பீடையுமே கன்சிடர் பண்ணணும். அதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் பேரலா போச்சுன்னா மைனஸ் பண்ணணும், 2 லென்த்தையும் மைனஸ் பண்ணணும், 2 ஸ்பீடையும் மைனஸ் பண்ணணும். இதுவே ஆப்போசிட்ல போகுது அப்படிங்கும்போது 2 ஸ்பீடையுமே ஆட் பண்ணணும், அதான் டிஸ்டன்ஸையும் லென்த்தையும் ஆட் பண்ணணும். இதுதான் ரெண்டுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ், ஓகேவா? இப்ப இதுவே வந்து ஒரு பிளாட்ஃபார்ம்னு இல்லை, ஒரு டனல், இது மாதிரி எதைய கிராஸ் ஆச்சுனாலும் அதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா ஒரு லென்த்தா தான் கன்சிடர் பண்ணுவோம். இதுவே லைக் ஒரு கார் நின்றுட்டு இருக்கு, அந்த காரை வந்து கிராஸ் ஆச்சுன்னா அதை நீங்க எதுல எடுத்துக்குவீங்க? கரெக்ட், அதாவது ஒரு நோ லென்த் ஆப்ஜெக்ட்ல அதை கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா அந்த கார் அதை கிராஸ் ஆகி போறதுக்கு அதுக்கு லென்த்தே கிடையாது, அதை நம்ம நோ லென்த்ல எடுத்துக்கலாம். அதுவே அந்த கார் மூவிங்ல இருக்குதுன்னா அதுலயே 2 டைப்பா பிடிச்சோம்ல, ஸ்டேபிளா இருக்கிறது ஒண்ணு, மூவிங்ல இருக்கிறது ஒண்ணு. ஸோ அந்த காரோட ஸ்பீடை நம்ம கன்சிடர் பண்ணணும், ஓகேவா? இதுதான் வந்து ஓவராலா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ட்ரெயின் கான்செப்ட்ல. நீங்க ஜஸ்ட் ரியல் லைஃப்லயே அதை வந்து இமேஜின் பண்ணி பார்த்துக்கலாம், ஓகேவா? இப்ப இதுக்கு வந்து யூனிட்ஸ் இருக்கு, அதாவது மீட்டர்ல இருந்து கிலோமீட்டருக்கு மாத்துறது, மினிட்ஸ்ல இருந்து செகண்ட்ஸ்க்கு மாத்துறது, இது மாதிரி சேஞ்சஸ், யூனிட் கன்வர்ஷன் வந்து இதுக்கு தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். மோஸ்ட்லி ஃபுல்லா நீங்க எது மாதிரி கஷ்டமா கொடுத்தாலும் நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அப்ரோச் பண்ணலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நம்ம வந்து அதை ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுல உங்களுக்கு இந்த கான்செப்ட்ல ஏதாவது இன்னும் கிளியரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு புரியாததை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து அதோட டீட்டெயில நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். அண்ட் தென் இதையும் வந்து உங்களுக்கு ஒரு சார்ட்டாவே நான் கொண்டு வர பாக்குறேன். இப்ப இன்னைக்கு சொன்னேன்ல, இப்ப ஆப்ஜெக்ட்ல நோ லென்த்ல ரெண்டா பிரிக்கிறோம், லென்த் ஆப்ஜெக்ட்ல ரெண்டா பிரிக்கிறோம், மொத்தம் ட்ரெயின் கான்செப்டே ரெண்டா இருக்கு. இது மாதிரி சொன்னதை நான் ஒரு சார்ட்டா உங்களுக்கு கொண்டு வர்றேன். நெக்ஸ்ட் செக்ஷன்ல உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். இப்போதைக்கு நீங்க இந்த என்னெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுக்குங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.